கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய வசனத்து நிமித்தமாக உங்களோடு கூட இணைவது பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்கு தத்தம் அல்லது செய்திகள் அல்லது படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேதுரு சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு சொல்லுகிறதாவது அல்லது எழுதுகிறதாவது, தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். நீங்க பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவருடைய அனுபவங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பாடங்கள் அதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா, நம்ம வாழுகிற நாட்களில் இந்த கடைசி காலத்துல சாத்தான் நம்மோடு கூட இருக்கிற தொடர்பு அல்லது நமக்கு அவன் தருகிற பிரச்சனைகள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய நல்ல ஆலோசனைகளை தந்திருப்பாரு. நீங்களே நினைக்கலாம், பேதுரு இப்படிப்பட்ட ஆலோசனை தருவதற்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட சோதனை நிமித்தமாக அவர் கற்றுக்கொண்ட பாடத்தை என்ன செய்கிறான்னு சொன்னால், வருகிற மக்களுக்கு அல்லது பின்பாக ஆண்டவரோடு பின்பற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அது ரொம்ப பாடமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். ஏன்னு சொன்னால், சாத்தானின் வஞ்சகத்தில் ரொம்ப சீக்கிரமாக என்ன செஞ்சிட்டாரு, அவர் விழுந்துட்டார். ரொம்ப எளிமையாக என்ன செஞ்சால் மாட்டிக்கிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய உரையாடலில் பார்க்கும்பொழுது காலையில் தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் வந்து அவருக்கு எச்சரிப்பு சொல்லியிருப்பாங்க. சாத்தான செய்வான், கண்டிப்பாக சோதிப்பா, நீ என்ன செஞ்சிருவ, என்னை மறுதலி பாப்பா. அதுக்கு என்ன சொன்ன பேதுரு சொல்கிற வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா, உம்மோடு கூட நான் மரிக்க நேரிட்டாலும் அல்லது மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் என்ன செய்வேன், ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், மறுதளிக்கிறது மாத்திரம் இல்லை, என்ன செய்வார், அவரை தெரியவே தெரியாது அப்படின்ட்டு சொல்வார். ரொம்ப சொல்லிகிட்டே போகும்பொழுது அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஆண்டவர் சொன்னதை அவர் நினைத்து என்ன செய்வார்னா வருத்தப்படுவார். இப்படி சொன்னாரே, நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் கசந்து என்ன செய்வார்னா வருத்தப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நமக்கு அவர் என்ன செய்கிறாரு, அறிவுரைகளை எழுதி வச்சிருக்காரு. அதில் நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, 1 பேதுரு 5:8 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. சாத்தான் எப்படி இருக்கிறான்னா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெப விழிப்புடன் இருங்க. விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால், சாத்தான் என்ன செய்வான், நம்ம விட்டு அப்புறப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பேதுரு உங்களுக்கு எனக்கும் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்து நிமித்தமாக அவர் நம்மை வழிநடத்த ஆசைப்படுறாரு. அது மாத்திரம் என்ன செய்யுங்க, அதிகாலையில் இருந்து என்ன செய்யுங்க, ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. இந்த அதிகாலை வேலையில் கூட நீங்களும் என்ன செஞ்சு அநேகரை எந்திரிச்சு ஜெபம் பண்ணியிருப்பீங்கல்ல. இந்த நாள் எப்படி நம்ம போகணும், சாத்தான் நமக்கு எடுக்கிற எல்லா இடுக்கண்கள் மத்தியில் என்ன செய்யணும், நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சிருக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு பரமண்டல ஜெபம் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுக்காது, தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ஏன்னா தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், அன்றாட வாழ்க்கையில் அது இருக்கிறது, அதில் எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா. அந்த ஜெபத்தை நம்ம பரமண்டல ஜெபம் சொல்கிறோம்ல, அதில் இருக்குது. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேதுரு அனுபவத்தை வந்து நமக்கு சொல்லி தருகிறார். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, கரை நம்ம மேலே குற்றத்தை ஏற்படுத்தணும் அல்லது கரை ஏற்படுத்தப்படுவது என்ன யாருக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குன்னா, சாத்தானுக்கு அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி அந்த நோக்கமாக இருக்கிறதுனால என்ன செய்யணும்னு சொன்னால், அவன் என்ன செய்வான், கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்கள் என்ன செய்வான்னா நமக்கு அவன் நினைப்பூட்டி அல்லது நம்முடைய காரியங்கள் என்ன செய்வான், மாற்றி அமைக்க அவன் பண்ணுவான். சில பார்த்தீங்கன்னா, நாடுகள் பெரிய பெரிய நாடுகள்லாம் என்ன செய்வாங்க, அவனுக்கு முன்னேற்றத்துக்காக அதிகமான காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன மறந்துடுவாங்க, யாரை, தேவனை மறக்க செய்வாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பெருசாக போயிட்டே இருக்கும், உண்மையான தெய்வத்தை மறந்துடுவாங்க. அதுதான் என்னென்னா சாத்தானுடைய நோக்கமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் என்ன செய்யறாருன்னு சொன்னால், சாத்தான் அநேக காரியங்களை, அநேக கஷ்டங்களை, அநேக தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து என்ன செய்கிறான், நம்மை ஆண்டவர்கிட்டருந்து பிரித்து போட அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதாவது ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் சொல்லுவான்,
நம்ம ஆண்டவரோட நம்பிக்கையாக இருப்போம். ஆண்டவர் வரப்போகிறாரு, அவர் அவர் இருக்கிற இடத்துல எங்களையும் கூட்டு போக போகிறார், நம்ம விசுவாசமாக இருப்போம். அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி வான மண்டலத்தில் ஒன்றும் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள்லாம் சொல்லும். அதன் மத்தியில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும். அப்படி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னாதான் அவர் வரும்பொழுது என்ன செய்வார்? அவர் அவரோடு கூட நம்மை அழைத்து செல்வார். புதிய வானம் புதிய பூமின்ற இடத்துக்கெல்லாம் நம்மை அழைத்து செல்ல அவர் காத்திருக்கிறார். உங்களுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவர் மேல அப்படின்னு சொல்லி பேதுரு நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 காரியங்கள். இன்னொன்னு ஆவலுடன் காத்திருக்கணும். அவர் வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவலுடன் காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னு சொன்னா தேவனுடைய நாள் சீக்கிரமா இருக்கிறது. சீக்கிரம் அவர் மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 3:12 அவர் சொல்லுவார். அப்படி வருகைக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாள்கள் என்ன இருக்கும்? வான பூமியெல்லாம் என்ன செஞ்சிட போகுது? அழிய போகுது, எரிந்து உருகி போக போகுது. அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஆவலுடன் காத்திருங்க. ஆவலுடன் காத்திருப்போம் எப்படி அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்துல மனம் கசந்து மனம் திரும்புவதற்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ளணும். எத்தனை ஆராய்ச்சிகள் எத்தனை காரியங்கள் சொன்னாலும் வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ திருப்பி வருவேன்னு சொல்லியிருக்காரோ அதே மாதிரி வருவார். அதை நம்ம என்ன செய்யணுமா? உறுதியாய் பற்றி கொள்ளலாம். ஜெப விழிப்புடன் இருக்கணும். சாத்தானுடைய சூழ்ச்சியில் நம்ம மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும். இன்னொன்று அவளோடு காத்திருப்போம். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். கண்ணீர் இல்லாத தேசம், கவலை இல்லாத நாடு, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டு போகிறதுக்காக வரப்போகிறார். அதனால இங்கே நடக்கிற எல்லா காரியத்தையும் குறித்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? அதைரியப்படாதபடிக்கு தைரியமாக உயிருள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுப்பினவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினத்தில் நம்முடைய பாவத்திற்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுது? அவர் நீதிபதியான கர்த்தர், நீதி உள்ளவர், அவர் நியாயம் தீர்த்து என்ன செய்வார்? கூட்டு போக போகிறார். அதுக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் அந்த காரியம் நடக்க போகுது, வரப்போகுது, சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படி பேதுரு ஒப்பு கொடுத்தாரோ, ஆண்டவரை மறுதளித்தாலும் கூட அவர் என்ன செஞ்சார்? அவரை மன்னித்து அவர் மேலே என்ன செஞ்சார்? பெரிய ஊழியக்காரனாக மாற்றி, பெரிய ஆண்டோடைய வார்த்தைகளை அநேகருக்கு சொல்லுவதற்கு ஒரே நாளில் கூட எத்தனை பேர்? 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு வல்லமையாக ஒரு பிரசங்கராக மாற்றி இருக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு நீங்க ஆண்டவரத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? ஒரு வல்லமையான ஒரு கருவியாக ஆண்டவர் அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய பணிக்காக, ஏதாவது அவருக்காக நீங்க செய்வதற்கு அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்கு நீங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜெபத்தோட ஜெப விழிப்புடன் இருக்கணும். சாத்தானுடைய தீங்கான காரியத்துக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். 3வது அவளோட நம்ம அவருடைய பாதத்தில் காத்திருப்போன்னு சொன்னால், அவருடைய வருகைக்கு காத்திருப்போன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வழியில் என்ன செய்வார்? ஆண்டவர் பொறுப்பேற்ற ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்துவார். அந்த வழிநடத்தல் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் செய்வோம். அந்த சராசரத்தையும் படைத்து அதில் உள்ள மனுமக்களை படைத்து ஆண்டவரே, அவர்கள் பாவம் செய்த பொழுதும் அவர்களை அழித்து போடாதபடிக்கு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு பதிலாக மரித்து ஆண்டவரை உயிர் தெழுது பரம் சென்று ஆண்டவரை இந்த நாள் வரைக்கும் எங்களை நீர் பாதுகாத்து வருகிறேன். அதற்காக உடைய பாதத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பாவத்துக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே ஆண்டவர் இரக்கத்தினாலும் ஆண்டவரை மன்னிப்பை தந்து உடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த அழுக்கான கந்தையை நீக்கி போட்டு உடைய பரிசுத்தத்தினாலும் உடைய கிருபையினாலும் எங்களை நீ சுத்திகரித்த ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக எங்களை மாற வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களில் எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய சீஷர்களிடத்து நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பாடத்தையும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உம்மோடு இணைந்து ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு தெய்வ ஒத்தாசையும் ஆவியானுடைய வரத்தையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க சுவாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.